You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். இந்த விதமாக வாசிக்கப்படுகிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எனது வெளிநாட்டு பயணத்தை நான் மேற்கொள்வதற்கு முன்பு இன்று காலை உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்காக தெரிந்து கொண்ட பொருள், தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருங்கள் என்பதே. இந்த நேரத்தில் தேவனே, உம்முடைய வார்த்தை செல்லும் போது அதை ஆசீர்வதிப்பீராக. அவர் வரும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு கொண்டு அவருடைய பிரசனத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஏனென்றால் நாங்கள் எங்களை காண்பிப்பதற்காகவோ அல்லது மற்றவர்களை காணவோ தேவனுடைய வீட்டிற்கு வரவில்லை. ஆனால் உம்மை பற்றி கற்றுக்கொள்ளவும் உம்முடைய குணாதிசயத்தையும் உம்முடைய வழியையும் உம்முடைய காரணங்களையும் அறிந்து கொண்டு அதன் மூலமாய் எங்கள் ஜீவியத்தின் பிரச்சனைகளை உண்மையான நிச்சயத்தோடும் தேவனை குறித்த உறுதியோடும் சந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இதை நீர் அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கின்றோம். ஆமேன். அது ஓர் கொடூரமான காலை நேரமாக இருந்திருக்க வேண்டும். அது மிகுந்த அனலும் தூசும் நிறைந்து ஜனங்கள் பட்டினியாய் தெருவில் இருந்தனர். பூமியானது அவ்வளவு உஷ்ணமாய் எரிந்து போக ஆயத்தமாக இருந்தது. இவையெல்லாம் அவர்களின் பாவங்களினுடைய ஒழுக்க கேடுகளினுடைய பிரதிபலிப்பாய் இருந்தது. அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாப் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலரை ஆண்ட அத்துணை ராஜாக்களிலும் அவன் மிகவும் துன்மார்க்கமானவன். ஆகாப் அரசனை போன்ற பொல்லாங்கான ஒருவனும் இருந்ததில்லை. அவன் போதிக்கப்பட்டவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருந்த போதிலும் அவன் செய்த எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை தொடர்ந்து செய்ய தவறவில்லை. அவனிடம் ஒரு பெரிய இராணுவம் இருந்தும் அவனது ஆளுகையின் கீழ் ஜனங்கள் செழிப்பாய் இருந்தனர். இருப்பினும் தேவனுக்கு பிரியமில்லாதவளாய் நடந்து கொண்டு அப்படியே நீண்ட காலம் இருக்க எதிர்பார்க்க முடியாது. பின்னர் அவனுடைய திருமணத்திலும்
அவனுடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து திருமணம் செய்வதற்கு பதிலாக அவன் போய் ஒரு பாவியான விக்கிரக ஆராதனைக்காரியை, விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறவளை திருமணம் செய்து கொண்டான். அவன் இயேசுபேலை திருமணம் செய்து கொண்டான். அவள் ஒரு விசுவாசி அல்ல. எந்த ஒரு விசுவாசியும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசிகளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆகாபோ இந்த பொல்லாங்கான செயலை புரிந்தான். இயேசுபேல் என்ற பெண் ஒரு அழகு வாய்ந்தவள் என்பதில் ஐயமில்லை. அவள் எத்தன்மையானவள் என்பதற்கு பதிலாக அவளது வெளி தோற்றத்திற்கும் அவன் விழுந்து போனான். இன்று வரையிலும் இப்படிப்பட்ட தவறை அநேகர் செய்து கொண்டு வருகின்றனர். அவள் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தார். இந்த பிரபல்யமான தேவைக்கு எல்லா ஜனங்களும், ஆசாரியர்களும், அவர்களுடைய ஊழியக்காரர்களும் பலியானார்கள். அது இன்றைய அமெரிக்காவின் தத்துரூபமாய் இருக்கிறது. நாமும் கூட பெருவாரியான விரும்பி செய்யும் செயலுக்கு இரையாகி விடுகின்றோம். ஆசாரியர்கள் தங்கள் அரசாங்கம் அதனை விரும்பியதினால் தாங்களும் அதை செய்வதில் தவறொன்றும் இல்லை என எண்ணியதில் ஐயமில்லை. ஆனால் அரசாங்கம் எதை ஆமோதிக்கின்றது என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது தேவனால் ஆமோதிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். உலக செயல்களில் சிலவற்றை எதிர்பார்த்தபடியினால் தான் இதை செய்வதில் பாவமில்லை என ஜனங்கள் கருதினர். அது இன்றைய நாளையின் நிலைமையின் தத்துரூபமாய் இருக்கிறது என்று நான் சற்று முன்னர் கூறினதை திருப்பி நோக்குமாறு ஒரு கால் நீங்கள் என்னை கேட்கலாம். நாம் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் அல்ல என்று நினைக்கலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் தான். அரசாங்கமும் இதை ஆமோதிக்கின்றது. ஜனங்கள் இன்று விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விக்கிரகத்தை வணங்குகின்றனர். சிலர் சினிமா நட்சத்திரங்களை விக்கிரகங்களாக வணங்குகின்றனர். சிலர் பணத்தை விக்கிரகமாக வணங்குகின்றனர். இன்னும் சிலர் தொலைக்காட்சி நட்சத்திரங்களை விக்கிரகங்களாக வணங்குகின்றனர். ஆனால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் வைக்கும் எல்லா காரியங்களும் ஒரு விக்கிரகமே ஆகும். அது என்னவா இருந்தாலும் சரி. நமக்கு மாபெரும் எதிரியாக இருக்கும் சாத்தான் மிகவும் திறமைசாலியாக இருப்பதால் சில நேரத்தில் சபையை அவன் தேவனுக்கு முன்பாக வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மகத்தான சபை இருக்கலாம். அது ஒரு கால் ஒரு பெரிய கட்டிடமாய் இருக்கலாம், அல்லது அது ஒரு பெரிய ஸ்தாபனமாய் இருக்கலாம். திரும்பவும் அது ஒரு ஏராளமான உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் வர வேண்டாம். தேவனுக்கு முன்பாக இருக்கின்ற எந்த காரியமும் ஒரு விக்கிரகமே. இஸ்ரவேல் மக்கள் மற்ற மன்னர்களின் ஆளுகையின் கீழ் ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தது போல் தாங்கள் தற்போது இல்லை என்பதை அறிந்திருந்தனர். தங்கள் மார்க்க ரீதியான ஒரு தேசமாக இருப்பதனால் எல்லாமும் சரியாக இருக்கும் என எண்ணிக்கொண்டார்கள். அதே வழியில் தான் நாமும் கூட அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு மிகவும் அருமையான ஒரு நண்பருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பென்ஹாமே, நீங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தை மிகவும் தாக்கி பேசுகின்றீர்கள் என்று சொன்னார். நீர் எப்பொழுதும் பாவத்தை குறித்தும் தேவன் எப்படி இந்த தேசத்தை தண்டிக்க போகிறார் என கர்ஜிக்கின்றீர் என்று சொன்னார். நமது ஆண்டவர் நீதியுள்ளவராய் இருக்க வேண்டியதால் இவர் இதை செய்துதான் ஆக வேண்டும். அவர், சகோதரன் பென்ஹாமே, அமெரிக்கா தேசம் வேற வார்த்தைகளின் அஸ்திபாரத்தின் மேல் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. நமது முற்பிதாக்கள் இங்கே வந்தார்கள். தேவன் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக தந்தார். நாம் ஒரு மார்க்க ரீதியான தேசம். ஆம், நீர் சொல்கின்றதெல்லாம் உண்மையே. ஆனால் நான் இந்த தேசத்தை எவ்வளவாக பாராட்டுகின்றேன் என்பதை யாரும் அறியவில்லை என்றேன். ஆனால் என் சகோதரனே, பாருங்கள், இஸ்ரவேலும் கூட தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதுதான். அவர் அவரிடத்திற்கு தீர்க்கதரிசிகளையும் மகத்தான மனிதர்களையும் அனுப்பினார். ஆனால் தேவனால் பாவத்தை சகிக்க முடியாது. இஸ்ரவேலில் விதைத்த ஒவ்வொரு மணியையும் அவர்கள் அறுக்கும்படியாய் செய்தார். இஸ்ரவேல் விதைத்த ஒவ்வொரு மணியையும் அவன் அறுக்கும்படியாய் செய்தார். நாம் விதைப்பையும் நாம் அறுக்கும்படி செய்வார். அவர் மனிதரிடம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றேன். நம்முடைய முற்பிதாக்கள் செய்த காரியங்களின் பேரில் அல்லது நம்முடைய சபைகளின் ஸ்தாபிதர்கள் செய்த காரியங்களின் பேரில், அதாவது தேவனுக்கு அவர்கள் செய்த பெரிய தியாகங்களின் பேரில் நாம் தொக்கி நிற்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இவைகள் எல்லாம் சரிதான், மிகவுமாக பாராட்டப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்த காரியங்களிலிருந்து நாம் ரட்சிப்பை எடுக்க முடியாது. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள காரியமாகும். நம்முடைய தேசத்தோடு அல்ல, நம்முடைய சபையோடு அல்ல, ஆனால் நம்மோடு தேவனுக்கு முன்பாக நாம் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது தேசத்தில் அது எந்த நிலைக்கு வந்துள்ளதென்றால், பக்தி மிகுந்த மக்களின் மத்தியிலும் நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள் அல்லது பெண்களிடம் போய் பாருங்கள், அவர்களிடமெல்லாம் ஏதோ ஒரு குறை இருப்பதை நீங்கள் காணலாம். கடந்த சில வாரங்களாக இப்படியான சில காரியங்களை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். நன்றாக முதிர்ச்சி பெற்றவன் என்று நான் நினைத்த ஒரு மனிதனிடத்தில்
இன்னமும் நாம் தற்காலிகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நான் காண்கிறேன். தேவன் எனக்கு மிக பெரியதான இன்ன காரியங்களை கொடுத்தார், தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். மாபெரும் பொருட்களிலான காரியங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்துக்கு உள் சாராது. தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு என்ன தேவை என்றால் ஒரு பொய்யான விசுவாசம் அல்ல, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொண்டு அதை ஆவிக்குரியது என்று அழைப்பதும் அல்ல. சில நேரங்களில் விசுவாசம் பெரிய அற்புதங்களை செய்யும், இருப்பினும் அது ஒரு ஆவிக்குரிய இருதயத்திலிருந்து வராமலும் இருக்கக்கூடும். அந்த நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, நான் இதையும் அதையும் உம்முடைய நாமத்தினாலே செய்யவில்லையா என்று சொல்வார்கள். நான் அவர்களிடத்தில், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அறிக்கை செய்வேன் என்று நம்முடைய கர்த்தர் சொல்லவில்லையா? அக்கிரமம் என்றால் என்ன? நாம் ஒரு காரியத்தை சரியான விதமாக செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது. நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்று அவர் கூறுவார் என்ற அந்த நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நமக்கு வேண்டியது அதிகமான உலக பொருட்கள் அல்ல, அது நம்மிடம் உள்ளது. நமக்கு பெரிய பெரிய ஆலயம் தேவையில்லை, நமக்கு அதிகமான ஜனக்கூட்டம் தேவையில்லை. நாம் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அதிகமாக பிரசாரம் செய்ய வேண்டியதில்லை. இப்படிப்பட்டதான அதிகமான காரியங்கள் எதுவுமே நமக்கு அவசியமில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க நமக்கு தேவை என்னவெனில், ஒரு மனிதன் தன்னிடம் ஒரு காசும் இல்லாத அளவுக்கு ஏழ்மையா இருந்த போதிலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, அவனுக்குள் இருக்கும் ஆவி தேவனுடைய நன்மையினால் திருப்தியாகி, உள்ளில் அவனுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு, அவனுடைய சுவாபத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மாறுதல் ஏற்படும் வரைக்கும் ஜெபம் செய்திலேயாம். உங்கள் பாதங்களில் தொடுத்துக் கொள்ள ஒரு ஜோடு காலணிகள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கந்தை உடுத்தி இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்திற்குள் ஏதோ ஒன்று தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும். இவ்வுலகில் உள்ள செல்வ மனத்தை காட்டிலும் நான் அதையே பெற விரும்புகிறேன். எனவே உலக காரியங்களை பெற்றிருத்தல் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. கொடிய பலவந்தனான துன்மார்க்கன் பச்சை மரத்தை போல தழைத்ததை கண்டதாக தாவீது கர்த்தரிடம் முறையிடுகிறான். ஆனால் தேவன் அவனிடம், அவனுடைய முடிவை நீ எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா என்று கேட்டார். நாம் எவ்வளவு நல்ல உடைகள் உடுத்தாலும் சரி, நமக்கு உண்ண எவ்வளவு அதிகமான உணவு இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் செல்வது கிடையாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரீரத்தை எவ்வளவாக பேணி பாதுகாத்தாலும் சரி, அது அழிந்து போகின்றது. ஆனால் மனிதனுக்குள் இருக்கும் ஆத்துமாவே முக்கியம் வாய்ந்தது. ஒரு நிலையை அடைந்துள்ள ஆவியை அது பொறுத்தது. அதுவே ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு செல்கின்றது. ஆனால் நாமோ எல்லாம் சரியாய் உள்ளதாக முடிவு செய்து விடுகின்றோம். நாம் கிறிஸ்தவ தேசமாக உள்ள காரணத்தால் என்று நாம் நினைக்கிறோம். அப்படித்தான் ஆகாபும் இஸ்ரவேல் அனைவரும் எல்லாம் சரியாய் உள்ளது என்று அந்த நாளில் முடிவு செய்திருந்தனர். அவர்களுடைய ஆசாரியர்களும் போதகர்களும் எல்லாமே சரியாய் உள்ளது, எல்லாமே மிக அருமையாய் உள்ளது என்று அவர்களிடம் கூறினர். ஆனால் அவர்களிடம் ஒருவன் இருந்தான், அவன் தவறான செயல்களுக்கு விரோதமாக கூக்குரலிட்டான். ஏனெனில் இந்த ஒருவன் பரிசுத்தமுள்ள தேவன் நவீன போக்காகிய பரிசுத்தமற்ற மார்க்கத்தின் பேரில் திருப்தி கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்தான். பரலோகத்தின் தேவன் இன்றைக்கும் மாறாதவராக அவ்வாறே உள்ளார். நமது முயற்சிகள் அனைத்திலும், நாம் செய்ய முயலும் அனைத்து காரியங்களிலும் அவருக்கு முன்பாக உள்ள பரிபூர்ணமான பரிசுத்த வாழ்க்கைக்கு புறம்பாக அவர் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். நாம் பள்ளிக்கூடங்களையும் ஆலயங்களையும் கூடாரங்களையும் கட்டலாம், நமக்கு ஸ்தாபனங்கள் இருக்கலாம், நாம் பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் மனித ஆத்துமா பரிசுத்தம் அடைந்து திருப்தி அடைய போவதில்லை. தேவனுடைய பலிபீடத்தின் மேல் தேவனுடைய கிரியைகளுக்காக பெருசு செய்யப்பட்டால் ஒழிய தேவன் ஒருபோதும் பிரியம் கொள்வதில்லை. அப்படிப்பட்டவைகளை நீங்கள் இப்பொழுது காண்பதில்லை. நமது ஜெப கூட்டங்கள் பலவீனம் அடைந்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு நிமிடம் ஜெபம் செய்துவிட்டு படுக்கையில் குதித்து விடுதல் போன்றவை. அது ஒரு நாளில் 1 அல்லது 2 முறை நடக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். நாம் அனைவருமே குற்றவாளிகள். நமது தேசம் ஒழுக்கம் குன்றி வருகின்றது. நமக்கு பில்லி கிரஹாம்களும் ஓரல் ராபர்ட்டுகளும் எல்லா இடங்களிலும் உள்ளனர். அமெரிக்காவை ஒரு ஜீவிக்கின்ற தேவனிடத்திற்கு, ஒரு ஜீவிக்கின்ற அனுபவத்துக்கு திருப்பி கொண்டு வந்து ஜீவிக்கின்ற தேவனிடத்தில் ஒரு மரிக்காத விசுவாசத்தையும் உடையதாய் ஆவதற்கு அதன் இருதயத்தில் ஒரு தாகம் உண்டாகவில்லை என்றால் நாம் வெறுமனே நமது மூளையில் தான் அதை நினைத்துக் கொண்டவர்களாய் இருப்போம். நாம் மார்பை ஊந்தி தள்ளி கழுத்து பட்டையை திருப்பி அணிந்து கொண்டு தெருவில் நடந்து டாக்டர்களது சங்கை போதுகர் என்று அழைக்கப்பட விரும்பலாம். இந்நாட்டிலே உள்ள மிக பெரிய சபைக்கு நாம் போதகராக இருக்கலாம். நமது வாழ்க்கையில் ஒருவரும் தன் விரலை சுட்டி காட்டி குற்றப்படுத்தாத அளவுக்கு நாம் பக்தியுள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கும் அந்த ஆத்துமா தேவனுடைய அக்கினியால் பற்றி எரிந்து அதில் காணப்படும் ஒன்று அவரை வாஞ்சித்து, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, ஓ தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்னும் அத்தகைய அனுபவத்தை நாம்
அடையும் வரைக்கும். எனவே கம்யூனிசம் போன்றவை இப்போது நடந்து கொண்டிருப்பது போன்று பலமடைந்து கொண்டே வரும். நம்மால் செய்ய முடிந்த ஒன்று கூடுதல் போன்றவைகள் ஒருபோதும் அதை நிறுத்தப் போவதில்லை. அது வரும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேவனோ தமது சபையை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சிறு ஸ்திரீ எலியாவுக்கு ஒத்த என்ன தன்மையை பெற்றிருக்க வேண்டும்? ஏனெனில் வழக்கமாக உங்கள் கிரியைகள் நீங்கள் யார் என்பதை காண்பிக்கின்றது. அவள் தேவனுடைய தீர்க்கதரிசியை உபசரிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டாள். நினைவிருக்கட்டும், அவள் ஒரு புறஜாதி யூதகுலத்தை சேர்ந்தவள் அல்ல. நாடோ கொதிப்படைந்திருந்தது. இந்த ஸ்திரீ அந்த தன்மையை பெற்றவளாய் விசுவாசி என்னும் ரகத்தை சேர்ந்தவளாய் இருந்தால், தேவனுடைய தீர்க்கதரிசியை உபசரிக்க அவள் தகுதியற்றவளாய் இருந்திருந்தால் தேவன் அவளை இப்பணிக்கு அழைத்திருக்கவே மாட்டார். தகுதியற்ற ஒரு வீட்டிற்கு அவர் ஒருபோதும் தமது தீர்க்கதரிசியை அனுப்ப மாட்டார். அது எலியாவின் தெரிந்து கொள்ளுதல் அல்ல, அது தேவனின் தெரிந்து கொள்ளுதல். அது அவள் அவனுக்கு கட்டளையிடுவது அல்ல, அது தேவன் அவளுக்கு கட்டளையிடுதல். அவன் ஆற்றண்டையில் வைக்கப்பட்டான், காகங்கள் அவனை போஷித்து வந்தன. ஆனால் ஏதோ ஒன்று நடப்பதற்கு அது தேவனுடைய கட்டளையாய் இருந்தது. எலியாவின் அதே தன்மையை பெற்றிருந்த விசுவாசியிடம் தேவன் நிச்சயமாக சென்றார். அவள் ஒரு விதவையாய் இருந்தால், ஒரு விதவை தன் கணவனை இழந்தவளாய் ஒரு சிறு பையனை வளர்க்க எவ்விதமாக இன்னல்களை அனுபவித்திருப்பாள் என்று நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். அங்கிருந்த நாடுகளில் அவர்கள் விளைச்சலின் பேரில் சார்ந்திருந்தார்கள். இன்று நமக்குள்ளது போன்று அவர்களுக்கு சமூக நல திட்டங்கள் இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் விளைச்சலையே நம்பி இருந்தார்கள். ஜனங்களின் அக்கிரம மிகுதியும் அவர்களுடைய ஒழுக்க சிதைவும் நாட்டில் பஞ்சத்தை வருவித்த காரணத்தால் அவர்கள் எல்லாரும் பட்டினியால் மரித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விதவை தன் பானையில் மாவு படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை கண்டபோது அவள் ஒவ்வொரு இரவு முழுவதும் ஜெபித்தாள் என்பதில் ஐயமில்லை. பானையில் ஒரு கோப்பையளவு மாவு இல்லாத நிலையை அது அடைந்திருக்க வேண்டும். அவளிடம் இருந்ததெல்லாம் ஒரு சிறு கைப்பிடி அளவு மாவு மாத்திரமே. மரணமானது அவள் வாசலுக்குள் நுழைந்து உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஏனெனில் மேலும் அதிகமாக பெறுவதற்கு அவளுக்கு வேறு வழி ஏதுமே இல்லை. தேசம் முழுவதுமே பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாத்திரத்தில் எண்ணெயும் கலசத்தில் ஒரு கரண்டி அளவு மாத்திரமே மீதம் இருந்தது. சிறிது எண்ணெயும் சிறிது மாவும் அவளுக்கும் மரணத்துக்கும் இடையே இருந்தது. அவள் மிகவும் ஊக்கமாக ஜெபித்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட நிலை வரட்டும். நம் வாசலில் மரணம் காத்திருக்கிறது என்று நாம் அறிவோமானால், இன்று காலை நாம் உள்ளதை காட்டிலும் சற்று அதிகமான உத்தமத்துடன் காணப்படுவோம். இப்படி நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அவள் இரவு முழுவதும் ஜெபித்தாள். ஏனென்றால் இன்னும் ஒரு நாளில் அவள் வாழ்க்கை முடிந்துவிடும். அவள் 3 அல்லது 4 வயது கொண்ட தன் சிறு மகனின் வெளுத்த உதடுகளை நோக்கி பார்த்தாள். அவளுடைய எலும்புகளின் மேலுள்ள மாமிசம் மறைந்து போய் எலும்புகளும் தேய்ந்து கொண்டு வந்தன. இப்படிப்பட்டவைகள் சம்பவிப்பதை காண்பது ஒரு தாய்க்கு பயங்கரமான காரியமாக இருந்திருக்கும். இருப்பினும் அவள் தேவனுக்கு முன்பாக தன் கரங்களை கூப்பி இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது நாம் ஒரு கைப்பிடி அளவு மாவுக்கும் ஒரு கரண்டி அளவு எண்ணெய்க்கும் வந்துவிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு விசித்திரமான செயல். நான் மறுபடியும் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்காத நிலை ஏற்படுமானால் இதை தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பதித்தருள்வாராக. இது ஒரு செய்தியா இருக்கட்டும். தேவன் சில நேரங்களில் இப்படிப்படியான காரியங்களை செய்வதென்பது விசித்திரமானது, மிகவும் விசித்திரமானது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தேவையும் நாம் நிறைவேற்றி முடித்த பின்பு நாம் தேவனை விசுவாசித்தோம். ஒரு சூழ்நிலை சந்திக்கப்பட வேண்டும், அது அவருடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் உள்ளது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் சரிப்படுத்தி நமக்கு தெரிந்த அனைத்தையும் நாம் செய்து தேவன் நம்மிடம் கேட்கும் எல்லா தேவைகளையும் நாம் செய்து நிறைவேற்றின பின்பும் அவர் மௌனமாயிருக்கிறார். அவர் நமக்கு உத்தரவு அருளுவதில்லை. அத்தகைய நிலையை அடைந்துள்ள ஜனங்களிடம் இன்று காலை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். நானும் கூட அநேக முறை அந்நிலையை அடைந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்று காணும் போது அதை நான் அறிக்கை செய்து தேவனாகிய கர்த்தாவே, அதை நான் சரி செய்து விடுகிறேன் என்று கூறி சென்று அப்படியே செய்வேன். மறுபடியும் அவரிடத்தில் வந்து, கர்த்தாவே, நீரே தேவன், நீர் இப்பொழுது பதிலளிப்பீர். நான் செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்த்த ஒவ்வொன்றை நான் செய்து முடித்து விட்டேன். உமது தேவைகள் அனைத்தையும் நான் சந்தித்து விட்டேன் என்பேன். அப்பொழுதும் அவர் அசையாமல் மௌனமாய் இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் தேவனின் நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டியதல் அவசியம். அதைரியப்படாதீர்கள். ஒரே ஒரு காரியம் என்னவெனில், உங்கள் இருதயத்தில் தேவனை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் பேசிக் கொண்டிருக்கும் என்னுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்பு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் அது தேவனும் நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர் கூறின ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து நிறைவேற்றின பின்பு அவர் தேவனின் நிச்சயத்தை உடையவர்களாக இருங்கள். அப்பொழுதுதான் விசுவாசம் கிரியை செய்ய தொடங்குகிறது. விசுவாசம் நிலையாக நிற்கிறது. ஏனென்றால்
அவர் தேவன் என்பதை அது அறிந்திருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்தித்து விட்டீர்கள். அவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசம் நிலையாக நிற்கிறது. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசுவாசம் அசைவதில்லை. ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அது உறுதியாய் அறிந்துள்ளது. இரண்டாம் கூடாரமே, இது உங்களுக்குள் ஆழமாக பதிந்து உங்களை விட்டு எடுபடாது இருப்பதாக. நீங்கள் தேவனுடைய தேவையை சந்தித்து அவர் இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீர்களானால் தேவன் வெறுமனே உங்கள் விசுவாசத்தையே சோதிக்க மாத்திரமே செய்கிறார். ஏனெனில் அதை செய்ய அவர் பிரியப்படுகிறார். நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவன் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு தேவையும் நீங்கள் சந்தித்த பிறகும் அவர் மௌனமாய் இருப்பாரானால் அவர் உண்டு என்று விசுவாசம் கூறுகிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்பொழுது இதெல்லாம் என்னவென்று ஒன்றுமே அறியாமல் விசுவாசம் அதை இறுக பற்றிக் கொள்ளுகிறது. ஆனால் அவர் இருக்கிறார் என்பதை அது அறிந்துள்ளது. அவர் இருக்கிறார் என்னும் நிச்சயத்தை கொண்டுள்ளது. அது ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் உண்டென்றால் அவருடைய வார்த்தை உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர் கேட்டு நீங்களும் அப்படி செய்தால் அவர் தமது வார்த்தையை காத்துக்கொள்ள கடமைப்பட்டவராயிருக்கிறார். நீங்கள் பின்னிட்டு போய் நான் சுகமடையவில்லை என்று சொல்லாதீர்கள். குறைவான பலவீனம் உள்ள விசுவாசம் கொண்டவர்களே, அதை நம்ப வேண்டாம். எல்லாமே அறிக்கை செய்யப்பட்டு எல்லாமே வெளியரங்கமாகி நீங்கள் தேவனுடைய தேவையை சந்தித்திருப்பீர்களானால் விசுவாசம் அங்கேயே நிற்கிறது. ஒன்றுமே அதை அசைக்க முடியாது. அவர் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவருடைய தேவைகளை நீங்கள் சந்தித்த பிறகு அது உங்கள் விசுவாசத்தை பலப்பரட்சிக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருந்தால் பின்னர் நீங்கள் அதை முழுவதுமாக ஆலோசனை செய்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் கூறின அனைத்தையும் நீங்கள் செய்து முடித்திருந்தால் அப்பொழுது உங்கள் விசுவாசம் அவர் உண்டு என்பதன் பேரில் இளைப்பாறுதல் கொள்கிறது. தேவனை குறித்து நிச்சயமுடையவளாயிருங்கள். அவர் உங்களை சோதிக்க பிரியப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் உங்கள் விசுவாசத்தின் விளைவு என்னவென்று காண அவர் ஆவல் கொள்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எவ்விதம் நடந்து கொள்கிறீர்கள் என்று காண தேவனுக்கு பிரியம். நீங்களோ, கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீரே என் ரட்சகர், நீரே சுகமாக்குபவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீரே பரிசுத்த ஆவியை கொடுப்பவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தேவையான காரியங்களையும் பின்னர் அளிக்கும் தேவன் நீரே என்று நீங்கள் கூறும்போது உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் சுகமடைந்தால் என்ன செய்வீர்கள்? தேவனுக்கு வாக்களித்து விட்டு அது நடக்காமல் போறது நிமித்தம் ஒரு கோடையை போல எங்காகிலும் ஓடிப்போனால் தேவன் உங்களை உபயோகிக்க முடியாது. உங்களை உபயோகிக்க அவருக்கு ஒரு வழியும் இராது. உங்களுக்கு பதிலளிக்க அவருக்கு ஒரு வழியும் இராது. ஏனெனில் அவர் விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். அப்படி இருக்க திடீரென்று நீங்கள் போய்விட்டால் அவரால் பதிலளிக்க முடியாது. ஆனால் உண்மையான சரியான விசுவாசமோ அங்கே நின்று கொண்டு தேவன் உண்டு என்பதை நிச்சயமாய் அறிந்துள்ளது. அவர் உண்டு என்று நிச்சயமுடையவளாயிருங்கள். உங்கள் பாவங்கள் போன்றவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் கேட்டு அதை நீங்கள் செய்வீர்களானால் விசுவாசம் அவர் உண்டென்று கூறுகின்றது. அது நடக்கப் போவதென்பது உறுதி. உங்கள் வேண்டுகோள் அருளப்பட வேண்டும். அதை நீங்கள் காண தவறவில்லை என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவளாய் இருந்தால் தேவன் அவருடைய வார்த்தையை குறித்து நிச்சயமுடையவராய் இருக்கிறார். அவர் உங்களை சோதிக்க மாத்திரமே காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதை அநேக முறை அவ்வாறு செய்துள்ளார். நாம் ஓரிரண்டு நிகழ்ச்சிகளை ஒத்திகை பார்ப்போம். எபிரேய பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம். அவர்கள் எந்த விக்கிரகத்தையும் அடங்கக்கூடாது. தேவன் அவர்கள் பேரில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் செல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்ட போது எங்கள் தேவன் எங்களை இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி விடுவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்றனர். பாருங்கள், அவர்கள் தேவனை குறித்து உறுதியாயும் நிச்சயமுடையவர்களாயும் இருந்தனர். அவர் யெகோவா என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் ஜெபத்துக்கு பதிலளிப்பவர் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் செய்தாலும் செய்யாமற் போனாலும் சரி, அது நன்மையாகவே இருக்க வேண்டும். எனவே அவர்கள் வாக்குமூலத்தை அளித்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மரணத்துக்குள் நடந்து சென்றனர். அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் சென்ற போது அவர்கள் எரிந்து போக தேவன் அனுமதித்தாலும் உயிர்த்தெழுதலின் போது அவர்களை மறுபடியும் எழுப்புவார் என்று நிச்சயமுடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருந்தனர். தேவன் சகலமும் அவர்கள் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். நாமும் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாய் இருப்போமானால் தேவன் சகலத்தையும் நமது நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று நாம் அறிந்திருப்போம். எனவே அவர்கள் அவ்வாறு கூறினர். அவர்கள் நிச்சயமுடையவர்களாய் இருந்தனர். அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்குள் நேரடியாக நடந்து சென்றனர். தேவனும் அவர்களை அங்கு நடந்து செல்ல அனுமதித்து அவர்களை பார்த்து கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் என்று பார்க்க அவர் விரும்பினார். ராஜா எக்காலம் முழங்கின போது நீங்கள் வணங்கினீர்களா
என்று கேட்டபோது அவர்கள் இல்லை, எங்களால் வணங்க முடியாது என்று விடையளித்தனர். அங்குதான் உங்கள் விசுவாசம் இருக பற்றி கொண்டுள்ளது. சரி, நீங்கள் வணங்கவில்லை என்றால் உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கும் என்னுடைய தீர்ப்பு என்னவென்று தெரியுமா? ஆம், உம்முடைய தீர்ப்பு என்னவென்று எங்களுக்கு தெரியும். என் தீர்ப்பு என்னவெனில், சூளையை சாதாரணமாய் உள்ளதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி உங்களை அதில் போடுவேன் என்பது. இப்பொழுதாவது சிலையை பணிந்து கொள்வீர்களா? இல்லை, நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். அங்குதான் அவர்களுடைய விசுவாசம் இருக்கின்றது. சரி, அவர்கள் அதை குறித்து என்ன செய்கிறார் என்று நான் பார்க்கட்டும், அவர்கள் விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்று நான் காணட்டும் என்று தேவன் சொன்னார். நேபுகாத்நேச்சார் அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி சூளைக்கு தூக்கி செல்லுங்கள் என்றான். அவர்கள் முகங்களில் அக்கினி தீட்சணை கொண்டவர்களாய் சூளைக்கு செல்ல தொடங்கினர். தேவன் அப்பொழுதும் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவர்களோ அவர் தேவன் என்று நிச்சயமாய் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் அறிக்கையை செய்து விட்டனர். அவர்களுக்கு தெரிந்த வரைக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி விட்டனர். அவர் தேவன் என்று அவர்கள் நிச்சயமாய் அறிந்திருந்தனர். அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு நடந்து சென்றனர். கடைசி நேரத்தில் அவர் காற்று ரதத்தில் பரலோகத்திலிருந்து சவாரி செய்து இறங்கி வந்து அவர்கள் மேல் காற்று வீசி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுடன் பேசினார். உங்கள் விசுவாசம் பிரதிக்கிரியை செய்யும் நிலையை அடைய தேவன் அனுமதிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோபு என்பவன் இருந்தான். நம்மை குற்றப்படுத்தும் சாத்தான் அவன் ஒரு ரகசிய பாவி என்று குற்றம் சாட்டினான். ஆனால் யோபுவோ அவன் பாவம் செய்யவில்லை என்று அறிந்திருந்தான். அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அவன் அறிக்கை செய்து அதற்கான தகுந்த பலி செலுத்தியதை அவன் அறிந்திருந்தான். அதுவே தேவனுடைய தேவையாயிருந்தது. தேவனுக்கு தேவையானதெல்லாம் தகுந்த பலியும் பாவ அறிக்கையும் மாத்திரமே. யோபு இவை அனைத்தையும் செய்திருந்தான். சாத்தான் அவனுடைய ஒட்டகங்களையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆடுகளையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்றான். முடிவில் யோபுவின் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்த அவனுடைய பிள்ளைகளையே சாத்தான் எடுத்துக்கொண்டான். இருப்பினும் யோபு அமைதியாய் இருந்தான், ஏனென்றால் அவர் தேவன் என்று அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். ஏனெனில் அவன் அவருடன் பேசி இருக்கிறான். அவன் அவருடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறான். அவன் ஆராய்ந்து பார்த்து, நான் தகுந்தபடி அனைத்தையும் செலுத்தி விட்டேனே. ஒரு கால் என் குமாரர் விருந்து கொடுத்து என் குமாரத்திகள் விருந்துக்கு சென்றிருந்த போது அவர்களுடைய இருதயத்தில் ரகசியமான பாவம் செய்திருக்க வகையுண்டு. எனவே அவர்களின் சார்பாக நான் தகன பலி செலுத்தி அவர்களுடைய தவறுகளை அறிக்கை செய்வேன் என்றான். ஓ தேவனே, ஒரு மனிதன் தேவன் செய்ய கூறினதை கை கொள்ளும் போது அவர் தேவன் என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். அவர் உத்தரவு அருள வேண்டும். ஒவ்வொரு முறையும் விசுவாசம் அவரை காட்சியில் அழைத்துக் கொண்டு வருகிறது. நீங்கள் சரி என்று அறிந்திருப்பதை செய்து அவருடைய தேவையை சந்தித்து நீங்கள் அறிக்கை பண்ணி சரி செய்து அநியாயமாய் எடுத்துக்கொண்டதை திரும்ப கொடுத்து தேவனுக்கு முன்பாக உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும் போது அவர் எவ்வளவு மௌனமாய் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் இன்னமும் தேவனாய் இருந்து அந்த விசுவாசத்தை அங்கு வைக்க காத்திருக்கிறார். உன் வேலையை நீ செய்து விட்டாய். உன் கிரியையின் மூலம் உன் விசுவாசத்தை அவர் காண விரும்புகிறார். நீ என்ன செய்வாய் என்பதை காண அவர் விரும்புகிறார். உனக்கு எண்ணெய் பூசி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு அதை குறித்து நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதை பிறகு காண தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஞாயிறோ அல்லது அடுத்த நாளோ நகரத்துக்கு வரும் அடுத்த தெய்வீக சுகம் அளிப்பவரிடம் ஓடுவதல்ல. உன் விசுவாசத்தின் பேரில் உன் பிரதிக்கிரியை என்ன செய்கிறது என்று காண அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் திரும்பி சென்று நான் மிகவும் மோசமான நிலையில் உள்ளேன், நான் சுகமடையவில்லை என்று எண்ணுகிறேன் என்று கூறுவதில்ல. அப்படியானால் முதலாவதாக ஜெப வரிசையில் வருவதற்கே நீ தகுதி அல்ல, நீ இன்னும் ஆயத்தமாகவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. அவர் தேவன் என்று நீ விசுவாசிப்பதில்லை. நீ சகோதரன் பிரணாமே, நான் உம்முடன் இணங்க மாட்டேன் எனலாம். உங்கள் சொந்த கிரியையே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கின்றது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு மனிதன் தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொண்டு அவன் இன்னமும் குடித்துக் கொண்டும் புகைப்பிடித்துக் கொண்டும் சூதாடி கொண்டும் மோசமான ஹாஸ்ய துணுக்குகளை கூறிக்கொண்டும் வேதாகமத்தின் ஒரு பாகம் சரி என்றும் ஒரு பாகம் சரியல்லவென்று கூறினால் அவன் ஒரு கால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், வேதாகமத்தின் ஒரு பாகம் சரியல்லவென்று மறுக்கலாம். அவன் இன்னமும் பாவியாய் இருக்கிறான். அவன் இன்னும் சரியாகவில்லை. ஆனால் நீங்கள் வெளிப்படையாக தேவன் மாறாமல் அதே தேவனாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்து உங்கள் ஜீவியத்தை அவர் கரங்களில் சமர்ப்பித்து, கர்த்தாவே நான் களிமண் நீர் குயவன் என்று கூறினால் உங்கள் சித்தப்படி எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். விசுவாசம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, அது அங்கேயே நிற்கும். சூழ்நிலைகள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் விட நேரிட்டாலும் விசுவாசம் ஒருபோதும் அசையாது. ஏனெனில் அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். அவர் தேவனாக இருந்தால் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர் ஒன்றை வாக்களித்து அதை முறித்து போடுவதில்லை. அவர் தேவனாக இருந்தால் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஓ, அது எனக்கு பிரியம். அவர் அதில் நிலை கொள்ளத்தான் வேண்டும். யோபு தன் பலிகளை செலுத்தினான், அவன் எல்லாவற்றையும் செய்தான். அவன் சரி என்று அவன் அறிந்திருந்தான். அங்கு சபை அங்கத்தினர்கள் வருகின்றனர், வேறு சில ஸ்தாபனங்களை சேர்ந்தவர்கள். அவர்கள் யோபுவே, நீர் பாவி என்று அறிக்கை செய்து விடுவது நல்லது.
நீர் பாவியாய் இராவிடில் நீர் தண்டிக்கப்பட தேவன் இவ்வாறு அனுமதிக்க மாட்டார் என்றார்கள். ஆனால் யோபுவோ, நான் என் பாவ அறிக்கையை செய்து விட்டேன், தேவனுக்கு முன்பாக தகன பலியை செலுத்தி விட்டேன், நான் பாவி அல்ல என்றான். அவனுடைய நிலை என்னவென்று அவன் அறிந்திருந்தான். எல்லாமே மிகவும் கடினமாக அது செல்லக்கூடிய அளவுக்கு போய்கொண்டே இருந்தது. யோபை கீழே தள்ளி அவன் தேவனையும் அவன் செலுத்தின தகன பலியை மறுதலிக்கும் நிலைக்கு அவனை கொண்டு வந்து விட முயற்சித்தது. நீ எதை குறித்தாவது அறிக்கை செய்த சனமே அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பாயானால் அது உன் பலவீனத்தை காட்டுகின்றது, உனக்கு தேவன் பேருள்ள சந்தேகத்தை அது காட்டுகின்றது. நீ தேவனை ஒன்று கேட்டுவிட்டு அதை சந்தேகித்து நடந்து கொண்டிருப்பாயானால் நீ ஒரு சந்தேகியே அன்றி ஒரு விசுவாசி அல்ல. யோபு தான் என் நிலையில் இருந்தான் என்பதை நன்கு உணர்ந்திருந்தான். அந்த அஸ்திபாரத்தின் மேல் அவன் உறுதியாய் நின்றான். மறிக்கும் தருவாய் இருந்த புரூயிட் இவ்வாறு கூறுவதில் வியப்பொன்றுமில்லை. நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திபாரம் மணல் தான் என்று. யோபின் அறிக்கையாகிய அந்த திடமான பாறையின் மேல் அவனுடைய அருமையான மனைவியும் விலகி போய்விட்டாள். அவனுடைய உடல்நிலை குன்றி அவனுடைய உடல் முழுவதிலும் பருக்கள் தோன்றி அவன் தன்னை சுரண்டி கொண்டு தான் பிறந்த நாளை சபித்துக் கொண்டு சூரியன் பிரகாசிக்காமல் இருப்பதாக, சந்திரன் இரவில் தோன்றாது இருப்பதாக என்று சொன்னான். அவன் மனைவி, யோபுவே, நீ மோசமான நிலைமையில் இருக்கிறீர், நீர் ஏன் தேவனை சபித்து விட்டு ஜீவனை விடக்கூடாது என்றாள். அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் என்றான். தேவன் இருக்கிறார் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். அவன் தேவையை சந்தித்திருந்தான். ஓ, நான் பக்தி பரவசப்படுகிறேன். அவன் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருந்ததை அறிந்திருந்தான். அதனுடன் அது முடிவு பெற்று விட்டது. தேவன் அவனுடைய விசுவாசத்தை சோதித்துக் கொண்டிருந்தார். அவர் உங்களுடைய விசுவாசத்தையும் சோதிப்பார், என்னுடைய விசுவாசத்தையும் சோதிப்பார். ஆனால் நாம் அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கும் போது, அதாவது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது அவருடைய வாக்குத்தத்தம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாயை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அத்துடன் அது முடிவு பெற்று விட்டது. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்தித்தீர்கள். விசுவாசிக்குள்ள நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அத்துடன் அது முடிவு பெறுகிறது. தேவனை குறித்து நிச்சயமுடையவளாய் இருங்கள். அது தேவனுடைய வார்த்தை என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கின்றீர்கள் என்பதை குறித்து நிச்சயமுடையவளாய் இருங்கள். யோபு நிச்சயமுடையவனாய் இருந்தான். யோபுவின் மனைவி, நீர் ஏன் அவரை தூஷித்து ஜீவனை விடக்கூடாது, ஏன் மோசமாகிக் கொண்டே போகிறீர் என்றால், சாத்தான் அதை உங்கள் மேல் எரிய எவ்வளவு பிரியமாயிருக்கிறான். ஏன் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இருந்ததை காட்டிலும் இப்போது சுகமடைந்த நிலையில் நீ காணப்படவில்லை? போதகர்கள் உனக்கு ஜெபித்த போது இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நீ சுகமடைந்த நிலையில் காணப்படவில்லை. முதலாவதாக அவன் செய்ததே சரியில்லை என்பான். போதகர் என்ன செய்தார் என்பது பற்றி கவலை இல்லை. ஜீவனுள்ள தேவன் பேரில் உள்ள உன் விசுவாசமே முக்கியமாய்ந்தது. போதகர் என்னவாய் இருக்கிறார் என்பதல்ல, தேவன் என்னவாய் இருக்கிறார் என்பதே முக்கியம் வாய்ந்தது. போதகர் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, தேவனே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது போதகரை சார்ந்ததல்ல, அது தேவனையும் அது தேவன் என்று விசுவாசிக்கும் விசுவாசத்தையும் சார்ந்தது. எனவே தேவனை குறித்த நிச்சயமுடையவளாயிருங்கள். அது தேவன் என்றும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் நிச்சயமுடையவளாயிருங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார். யோபு தன் மனைவியிடம், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். தேவன் இருக்கிறார் என்று அவன் நிச்சயமுடையவனாயிருந்தான். அவன் அதை தன் வாயினால் கூறின போது இடிகள் முழங்க தொடங்கின, மின்னல்கள் அடிக்க தொடங்கின. தேவன் காட்சியில் வந்தார். அது எப்பொழுதுமே தேவனை காட்சிக்கு அழைக்கிறது. அவர் நீண்ட காலம் மௌனமாக உட்கார்ந்து இருக்கிறார். நரகத்துக்கு போகவிருக்கும் இந்த அமெரிக்கர்களையும் ஸ்தாபனங்களுக்கு செல்லும் மாய்மாலக்காரரையும் பார்த்து கொண்டு அவர் அதையே செய்து கொண்டிருக்கிறார். நான் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் தேவனிடத்தில் சரியாயுள்ள எவரையுமே பாவம் கோபம் ஊட்டுகின்றது. நான் தேசத்தின் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஜனங்களின் பேரில் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் இந்த காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை குருடாக்கின பிசாசின் மேல் கோபம் கொள்ளுகிறேன். இந்த குருடரான மேய்ப்பர்களும் போதகர்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு விதமான வேத சாஸ்திரத்தை அவர்கள் கை கொள்வதுடன் அவர்களை விட்டு விடுகின்றனர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் அவர்களை அழைக்கின்றதன் மூலம் அவரை கண்டிருக்கின்றோம். தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து நிச்சயம் உடையவர்களாய் இருப்பது நல்லது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பது. இந்த ஏழை ஸ்திரீ அவர் தேவன் என்பதை அறிந்திருந்தார். பானையில் உள்ள மாவானது
சிறிது சிறிதாக குறைந்து 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 கொண்டே வந்தது. சூழ்நிலையும் படிப்படியாக மோசமாகிக் கொண்டே வந்தது. ஆனால் அப்படி நடக்க தேவன் அனுமதித்தார். அப்படி செய்வதில் தேவன் பிரியம் கொள்ளுகிறார். உங்கள் விசுவாசத்தை சோதனைக்குட்படுத்தி நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை காண்பதற்கென அவர் பிரியப்படுகிறார். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் செய்யப்பட அனுமதித்து பிறகு உங்கள் நிலையை மோசமாக்கி, சாத்தானே வா, அவனை சோதனைக்குட்படுத்து, அவன் என்னை விசுவாசிக்கிறான் என்று நான் அறிவேன் என்கிறார். தேவன் எக்காலத்தும் துதிக்கப்படுவாராக. ஓ என்னே, இப்பொழுது அவனை சோதனைக்குட்படுத்து, அவன் என் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அறிவேன். உங்களை குறித்து அவர் அவ்வாறு கூற முடியுமா? அவர் யோபுவை குறித்து அவ்வாறு கூறினார். நீ என்ன வேண்டுமானாலும் அவனுக்கு செய், ஆனால் அவனுடைய பிராணனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதே. அவன் என்னை நேசிக்கிறான் என்று நான் அறிவேன். அவன் தகன பலி செலுத்தி இருக்கிறான். அவன் தேவைகள் நிறைவேற்றி இருக்கிறான். நான் அவனை செய்ய கட்டளையிட்ட அனைத்தும் அவன் செய்து விட்டான். அவன் அதை விசுவாசிக்கிறான். உனக்கு விருப்பமானால் அவனை அக்கினி தழலின் மேல் வறுத்து விடு என்றார். சாத்தான் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனிடமிருந்து எடுத்து போட்டான். ஆனால் தேவனோ அதை இரண்டத்தனையாய் அவனுக்கு திரும்ப அளித்தார். அவர் நிச்சயம் அப்படியே செய்வார். அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதனைக்குட்படுத்தி உண்மையில் நாம் அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறோமா என்பதை காண விரும்புகிறார். நான் ஜெபித்தேன், நான் தகுதியற்ற ஒரு புறஜாதி என்று அந்த ஸ்திரீ கூறினாள் என்பதில் ஐயமில்லை. நினைவிருக்கட்டும், இயேசு அவளை குறித்து வேதத்தில் கூறியுள்ளார். அவர் எலியாவின் நாட்களிலே அநேக விதவைகள் இருந்தார்கள் அல்லவா? ஆயினும் எலியா ஒரு விதவினிடத்திற்கே மாத்திரமே அனுப்பப்பட்டான் என்றால் அவள் ஒரு புறஜாதி. ஓ, அவள் நான் ஜெபித்தேன் என்றாள். அவள் அந்த கடைசி அப்பத்தை கண்டபோது ஒரு கால் மரணம் அவள் வாசலுக்குள் பிரவேசித்து கதவண்டை நின்று கொண்டிருந்திருக்கலாம். அப்பத்தை ஆளுக்கு ஒரு கடி கடித்து தின்று விட்டால் அதன் பிறகு அவளும் அவளுடைய மகனும் இறந்து விடுவார்கள். அவள் இரவு முழுவதும் ஜெபம் செய்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. வெப்ப காற்று அடித்துக் கொண்டிருந்தது. பூமி உலர்ந்து விட்டது. ஜனங்கள் தெருக்களில் அழுது கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டும் இருந்தனர். அவள் வீட்டில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தால் அவளுடைய சிறிய மகனை நோக்கி பார்த்தாள். அவன் அணிந்து கொண்டிருந்த அந்த பைஜாமாவை அவள் கண்டால் அது கிழிந்து போய் அவனுடைய சிறு பாதங்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. அவளுடைய கைகளை அவள் கண்டால் அவை சுருக்கம் விழுந்திருந்தன. அவள் முன்னும் பின்னுமாய் நடந்தாள். ஆனால் அவர் தேவன் என்று நான் அறிவேன். என் அறிக்கைகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். அவர் கேட்கும் எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். அவருடைய மகிமைக்காக எங்கள் பிராணனை கேட்கின்றேன் என்றால் தேவன் அவளை கண்டார். மற்றவர்களோ வெளியில் சென்று எங்கோ பெரிய நடனத்தில் பங்கு கொண்டனர். அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொண்டு நவீன தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்ற ஏதோ ஒன்றில் பங்கு கொண்டு உலகத்துடன் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அந்த ஸ்திரீயோ தேவனுடன் தனிமையில் இருந்தால். காலை உதித்தது. அவள் இந்த சிறுவன் தின்பதற்கு ஏதாவது வேண்டும் என்று கேட்டு இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தானே. ஒரு கைப்பிடி அளவு மாவை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், கிறிஸ்து தான் அந்த போஜனம் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்து தான் அந்த போஜன பலி என்று எந்த வேத மாணாக்கனும் அறிவான். அந்த மாவு ஒரு விசேஷித்த சொரசொரப்புடன் கூடிய ஒரே அளவாக அரைக்கப்பட வேண்டும். அதாவது அந்த தானியம் ஒவ்வொன்றும் ஒரே விதமான அளவோடு அரைக்கப்படும்படியாக. ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அதை விசுவாசித்து அதில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பமானால் உங்கள் பழைய தனிந்த சடங்காச்சாரம் உள்ள உங்கள் மார்க்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாத்திகர் மத்தியில் உலகில் இதன் பேரில் நான் நிற்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன். அந்த சொரசொருப்புகள் ஒரே அளவுகளாக வெட்டப்படுகின்றது. ஏனெனில் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்றிருந்த அதே தேவனாக இன்று காலையில் இருக்கிறார். அவர் எக்காலத்தும் அதே விதமாகவே இருப்பார். அதைதான் அந்த மாவு குறிக்கின்றது. எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கின்றது. அதை நாம் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் போன்றவற்றிலிருந்து அறிகிறோம். அதனால் தான் நாம் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறோம். அது ஆவி. அது என்ன? இப்படிப்பட்டவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் உரைக்கின்றது. இயேசுவே சத்தியம், அவரே போஜன பலி. இந்த எண்ணெய் ஆவியாய் இருக்கிறது. ஆவியை சத்தியத்துடன் கலக்கும் போது அது ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேண்டும். அந்த இரண்டையும் ஒன்று சேருங்கள், அப்பொழுது அப்பம் உண்டாகும். ஓ, உன் விசுவாசம் எங்கே? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று அதனுடைய வல்லமையோடும் தேவனுடைய வார்த்தையானது எளிமையில் பிரசங்கிக்கப்படும் போது போஜனத்திற்காக வார்த்தையானது புறப்பட்டு போகின்றது. அதனோடு கலக்கத்தக்கதாக எண்ணெய் உன்னிடம் இருக்கின்றது. அது ஒரு கால் ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு கரண்டியாய் இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் சரி, அது உண்மையான பொருள். இப்பொழுது அது எதற்காக ஆயத்தமாய் உள்ளது?
அது சிலுவைக்கு ஆயத்தமாய் உள்ளது. அது சுய தியாகத்துக்கு ஆயத்தமாய் உள்ளது. அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். வார்த்தையானது பிரசங்கிக்கப்பட்டு அதனுடன் கூட உங்களிடம் உள்ள எண்ணெயை கலப்பீர்களானால் எல்லா வலியையும் மறுக்க, எல்லா வியாதியையும் மறுக்க, தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயுள்ள எல்லாவற்றையும் மறுக்க, வார்த்தையின் மேல் உறுதியாய் நிற்பது சுய தியாகம் செய்வதாகும். மருத்துவர் இதை அதை மற்றதை கூறுகின்றார். அது உங்களில் எந்த சிறு வித்தியாசத்தையும் உண்டாக்காது. நீங்கள் வார்த்தையில் உறுதியாய் நிற்கின்றீர்கள், ஏனெனில் தேவன் அவ்வாறு கூறியுள்ளார். வருகின்றது, நீங்கள் எண்ணெயை வைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் இரண்டையும் ஒன்றாக கலக்கின்றீர்கள். இப்பொழுது நான் ஒரு சத்தத்தை கேட்கிறேன். பொழுது விடிந்து சற்று கடிந்த பொழுது ஒரு சத்தமானது முற்றத்துக்கு போய் 2 விறகு பொறுக்கு என்று பேசி சொன்னது. வேத வார்த்தைகள் 2 விறகு என்று கூறியுள்ளதை கவனித்தீர்களா? சிலுவை மாவும் எண்ணெயும் அவளிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அவள் அதன் பேரில் செயல் புரியும்படியாய் அழைக்கப்படுகின்றாள். எவ்வளவுதான் உன்னிடம் மாவும் எண்ணெயும் உன் தேவைக்கேற்றார் போல் இருக்கலாம், ஆனால் நீ கிரியை செய்ய வேண்டும். சுய தியாகம். 2 குச்சிகள். பண்டைய காலங்களில் தீ மூட்டுவதற்கு இதை காட்டிலும் சிறந்த முறையை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. நீங்கள் ஒரு கட்டையை எடுத்து மற்றொரு கட்டைக்கு குறுக்கே வைத்து நடுவில் தீ மூட்டி இரு முனைகளிலும் இருந்து உள்ளே தள்ள வேண்டும். அமெரிக்க இந்தியர்கள் அப்படித்தான் தீ மூட்டுவது வழக்கம். நானும் கூட பல முறை இரவு முழுவதும் இருந்திருக்கிறேன். ஒரு கட்டையை இந்த பக்கமும் மற்றொரு கட்டையை அந்த பக்கமும் வைத்து தீ மூட்டி அது எரிய எரிய உள்ளே தள்ளுவேன். அந்த குச்சிகள் சிலுவையே. வேதம் 2 விறகுகள் என்று கூறுகின்றது. சத்தமானது முற்றத்துக்கு சென்று 2 விறகு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வா என்றது. அதே சமயத்தில் மலையின் மேல் ஒரு சத்தம் தீர்க்கதரிசியிடம் முழங்கி, நீ ஊருக்குள்ளே போ, நான் கட்டளையிட்டேன் என்றது. ஓ என்ன! இருவரும் கீழ்ப்படிந்தனர். ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். இருவரும் கீழ்ப்படுகின்றனர். பிரசங்கியார் வார்த்தையை பிரசங்கித்து அதை ஏற்றுக்கொள்பவர்கள் விசுவாசித்து செயல் புரிந்தால் ஏதோ காரியம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். நீ ஒரு பாவியாய் இருந்தால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ வியாதியாய் இருந்தால் நீ சுகமடைய வேண்டும். ஏனெனில் நாம் தேவனை குறித்து நிச்சயமுடையவளாய் இருந்தால் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் தேவனாய் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாய் அவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக கட்டளை என்னவெனில், நீ ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையான ஸ்திரீக்கு கட்டளையிட்டேன் என்பதாம். தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு தரிசனம் உண்டானது. இதோ அவன் நடந்து வருகிறான். அவன் எங்கே போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவன் கீழ்ப்படுகின்றான். அவளுக்கு மிருகங்கள் எங்கு கிடைக்கின்றது என்று தெரியாது. ஆனால் முற்றத்தில் எங்கோ 2 விறகு சுள்ளிகள் கிடக்கின்றன. அவள் புறப்பட்ட முற்றத்துக்கு செல்கிறாள். அவள் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். ஓ, எவ்வளவு வெப்பமாய் உள்ளது! ஊரில் எழும்பும் கூக்குரல். இரவில் சுற்றித் திரிபவர்கள் மது அறிந்து செல்கின்றனர். அவள் தெருவை நோக்குகின்றாள். அவள் ஒன்றையும் காணவில்லை. அவள் ஒரு விறகு சுள்ளியை, சிலுவையின் ஒரு பாகத்தை காண்கிறாள், சுய தியாகத்தினை. அவள் மற்றொரு சுள்ளியையும் பொறுக்குகிறாள். அவள் 2வது சுள்ளியை பொறுக்கின போது அது எவ்வளவு அந்தகாரமாக இருந்திருக்க வேண்டும்! மரணம் வாசலில் படுத்து கிடக்கிறது. அவளும் அவளுடைய குமாரனும் இந்த ஆப்பத்தில் சிறு துண்டை சாப்பிட்டு விட்டு மரித்து போக வேண்டும். அவ்வளவுதான் இருக்கின்ற காரியம் எல்லாம். சில நேரங்களில் அந்தகாரத்தின் மத்தியில் நாம் சத்தத்தை கேட்கிறோம். அவள் 2வது சுள்ளியை பொறுக்கிக் கொண்டு திரும்பின போது வாசலில் இருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வந்து, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது. மாவும் எண்ணெயும் பிசைந்து ஆயத்தமா இருக்க தன் கரத்தில் குச்சிகளை உடையவளாய் பின்னாக பார்த்து திரும்பினாள். அவள் ஆயத்தப்படுத்தி இருந்தாள் என்று அவள் சொன்னாள். அதுதான் செய்யப்பட வேண்டும். வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலக்கப்பட்டு சுய தியாகம் என்னும் சிலுவையின் மேல் வைக்கப்பட்டு நீங்கள் கேட்டதற்கு முரணாயுள்ள எதையுமே மறுக்க வேண்டும். அதுதான் சரியானது. நான் அதை கலந்தேன். இப்பொழுது நான் அந்த விறகு சுள்ளிகளை கொண்டு வரப் போகின்றேன். சத்தமானது, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றது. அவள் பார்க்கிறாள். ஒரு மனிதன் வாசலின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை அவள் காண்கிறாள். அவன் மெலிந்த தாடியும் வழுக்கை மண்டையும் கொண்டவனாய், ஒரு பழைய ஆட்டு தோலினால் அவனை சுற்றி கொண்டவனாய் வாசலில் இருந்து உள்ளே நோக்கி கொண்டிருந்தான். அவன் ஒரு விதமான தயவுள்ள நாணயமுள்ள வயோதிபனாக காணப்பட்டான். அவள், என் தண்ணீரை அவருடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றாள். ஜீவ தண்ணீர். அதை யாருக்கும் கொடுக்கவும் யாருக்கும் அதை பற்றி கூறவும் எங்கும் சொல்லவும் சித்தமாய் இருக்கிறாய். ஒரு நிமிடம் ஐயா. அவள் தன் கைகளில் சுள்ளிகளை வைத்துக் கொண்டே திரும்பி போகிறாள். மறுபடியுமாக சத்தம் முழங்கினது. உன் தண்ணீரை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும். அது ஜீவன் உள்ளதா? அது அழிந்த உடனே அவளும் செத்து விடுவாள். உன் தண்ணீரையும் உன் ஆப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா. நாம் இங்கு என்னத்தை காண்கிறோம்? இங்கு நாம் என்ன பாடத்தை காண முடிகிறது? நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் எனக்கு கொண்டு வா. பின்னர் அவள் தனது வருத்தத்தில் திரும்பி பார்த்து, ஐயா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. நான் கண்ட மனிதர்களில் நீர் வித்தியாசப்பட்டவர். நான் பேச கேட்ட மனிதர் அனைவரிலும் நீர் கூறுவதை உறுதியாக கூறுகிறேன். ஆனால் என்னிடம் இருப்பது கொஞ்சம் மாவே, ஒரு கைப்பிடி அளவும் ஒரு கரண்டி அளவு எண்ணெயுமே. அதை நான் பிசைந்து விட்டேன். இப்பொழுது இந்த 2 சுள்ளிகளை கொண்டு அப்பம் சுட போகின்றேன். நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு சாக போகின்றோம். அவ்வளவு தான் என்னிடம் உள்ளது. அடுத்ததாக நாம் என்ன கேட்கிறோம்? முதலில் ஒரு சிறு அடையை என்னிடத்தில் கொண்டு வா. தேவன் முதலில் யார் என்ன கூறின போதிலும், எது என்ன கூறினாலும், எந்த அத்தாட்சி இருப்பினும், அது எவ்வளவு அந்தகாரமாக தென்பட்டாலும், அது எதுவாயிருப்பினும் கவலை இல்லை. தேவனை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையே முதலில் எடுங்கள். நான் சுகமட முடியாது என்று மருத்துவர் கூறுகின்றார், அவருடைய வார்த்தை முதலில் எடுங்கள். நான் மிக பெரிய பாவி, நான் ஒரு வேசி, நான் ஒரு குடிகாரன். தேவனுடைய வார்த்தை முதலில். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். முதலாவதாக தேவன் முதலில் ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவருடைய கரங்களில் அதை கொடுக்க உனக்கு சித்தமா? என் ஜீவியத்தையும் நான் என்னவாய் உள்ளேனோ அது அனைத்தும் எனக்கு 50 வயதாகின்றது. வில்லியம் நாமே அதை என்னிடம் கடத்த உனக்கு சித்தமா? சிறு பிள்ளைகளே, உங்கள் ஜீவியத்தை என்னிடம் கடத்த உங்களுக்கு சித்தமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? வாதிப்பட்டுள்ளோரே, உங்களால் என்னை நம்ப முடியுமா? என்னை முதலாவதாக வையுங்கள். உன் கையில் ஒரு சிறு அடையும் கொஞ்சம் தண்ணீரும் என்னிடத்தில் கொண்டு வா. அவள் அவனை பார்த்தாள். அந்த மனிதன் தான் என்ன பேசுகிறான் என்பதை அறிந்திருக்கிறான் என்று ஏதோ ஒன்று அவளிடம் கூறினது. தேவன் தமக்கு சொந்தமானவர்களை அறிந்திருக்கிறார். ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அது வேற வார்த்தைகளா இல்லையா, அது சரியா இல்லையா என்று அவைகள் அறிந்திருக்கின்றன. அவள் கீழ்ப்படிந்து உள்ளே செல்கிறாள். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். தீர்க்கதரிசி செய்ய கூறினதற்கு கீழ்ப்படிய அவள் உள்ளே செல்லும் போது ஒவ்வொரு மனிதனும் கேட்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடிமுழக்கம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒவ்வொரு பாவியும் ஒவ்வொரு நோயாளியும் கேட்க வாஞ்சிக்கும் சத்தம் வருகின்றது. கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற இடிமுழக்கம் தீர்க்கதரிசியின் சத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதை கேட்க நாம் எவ்வளவு வாஞ்சையாய் உள்ளோம். நான் காரோட்டி செல்லும் வழியில் ஜனங்கள் எவ்வாறு உட்கார்ந்து கொண்டு, இந்த வீட்டுக்கு வாருங்கள், என் மகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், என் குழந்தை இன்னின நிலையில் உள்ளது, வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்கின்றனர். உங்கள் வாயில் அது போடப்படுவதற்கு முன்பு அதை எப்படி உங்களால் கூற முடியும்? அதை நீங்களே கூறுவதாகிவிடும். ஆனால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறப்படுவதை கேட்க விரும்புகின்றனர். அது வேலையை தாண்டி அது வருகிறது. ஏனெனில் அவள் கீழ்ப்படிந்தால் அப்பொழுது வருத்தம் நீங்கினது. கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று. என்னே ஒரு ஆறுதல். அவள் அப்பத்தை உண்டாக்கி தீர்க்கதரிசிக்கு அதை கொடுத்தாள். அவள் திரும்பி சென்று அவளுக்கும் அவளுடைய குமாரனுக்கும் அப்பம் உண்டாக்கினாள். அவர்கள் பூமியில் அபரிமிதமாக புசித்து குடித்தனர். அது எங்கிருந்து வந்தது? அது எப்படி அங்கு வந்து அடைந்தது? அந்த மாவு எங்கிருந்து வந்தது என்று விஞ்ஞான ரீதியாக என்னிடத்தில் கூறுங்கள். அந்த எண்ணெய் எங்கிருந்து வந்தது? அது எப்படி அந்த கலசத்தில் நுழைந்தது? அவள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை ஊற்றினாள். பானையில் இருந்த மாவை ஒவ்வொரு நாள் காலையிலும் காலியாக்கினாள். அது காலியாக இருந்தது. ஆனால் அவள் அதிக மாவுக்காக திரும்பி சென்ற போது அது அங்கு இருந்தது. அது எங்கிருந்து வந்தது? தேவனை அவருடைய வார்த்தையின்படியாக எடுங்கள். அவர் தேவன் என்ற நிச்சயமுடையவளாய் இருங்கள். அவரே சிருஷ்டிகர்த்தர். நீ ஒரு கால் உன் சுகத்தை இழந்திருக்கலாம், உன் ஐக்கியத்தை இழந்திருக்கலாம். அவருடைய வார்த்தையின்படியாய் அவரை எடுங்கள். அவர் தேவன் என்று நிச்சயமுடையவளாய் இருங்கள். அந்தகாரமாக காணப்படும் நேரம் அவ்வளவு அந்தகாரமாக காணப்படாது. ஏனென்றால் அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயம் கொண்டவளாய் இருக்கிறீர்கள். ஒரு சமயம் ஜெர்மானியில் ஒரு ஓவியத்தை கண்டேன். அது என் இருதயத்தில் பதிந்து விட்டது. ஒரு ஜெர்மான ஓவியரை வரைந்தார். அது மேகநாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதை நீங்கள் தூரத்திலிருந்து காண்பீர்களானால் அது நீங்கள் இதுவரையிலும் கண்டிராத மிகவும் பயங்கரமான மேகங்கள் சூழ்ந்த இருளாக உள்ளது. தூரத்திலிருந்து நீங்கள் அதை காணும் போது அது மேகங்கள் கூட்டமாய் இருப்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் அருகில் சென்று பார்த்தால் அது மாறிவிடுகிறது. அது தேவதூதனுடைய சிறகுகளை அடித்துக் கொண்டு கர்த்தருக்கு அல்லேலூயா பாடிக்கொண்டிருப்பதாக அது உள்ளது. ஆகவே சில நேரங்களில் அந்தகாரம் அப்படியாய்த்தான் உள்ளது. வெகு தூரத்திலிருந்து அதை நீங்கள் காணும் போது அது மிகவும் இருளாகவும் அந்தகாரம் இருந்ததாயும் உள்ளது. ஆனால் தேவனை அவருடைய வார்த்தையின்படியாய் ஏற்றுக்கொண்டு
அவர் தேவன் என்று நிச்சயமுடையவளாயிருங்கள். அதற்கு அருகே செல்லும் போது தேவதூதனுடைய சிறகுகள் அடித்துக் கொண்டிருப்பதாக உள்ளதை நீங்கள் காணலாம். இந்த விதவை சற்று ஆபிரகாமை போலிருந்தால், அதாவது அவளுக்கு இருந்த அனைத்தையும் அவள் பலிபீடத்தின் மேல் வைக்கும்படி அழைக்கப்பட்டவளாயிருந்தாள். ஒரு கால் நீங்களும் இன்று காலை அவ்வாறு செய்ய அழைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் வழிகளை விட்டுவிடுங்கள், உங்கள் அபிசுவாசத்தை விட்டுவிடுங்கள், உங்களுக்குள்ள அனைத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். அதன் பிறகு எண்ணெயும் வார்த்தையும் எடுத்துக்கொண்டு ஒன்றாக கலந்து சுய தியாகம் என்னும் பலிபீடத்தின் மேல் அது வையுங்கள். அப்பொழுது நான் பிரசங்க படத்தின் மேல் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக அது தேவனை காட்சியில் கொண்டு வரும். நாம் ஜெபம் செய்யும் போது அதை குறித்து சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஏதாகிலும் உள்ளதா? உங்களால் சரீர பிரகாரமாக பெற்றுக்கொள்ள முடிவதை காட்டிலும் அதிகமான தேவை உங்களுக்கு உள்ளதா? உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் குறைவாக உள்ளதா? உங்கள் பிள்ளைகளுக்கு காலணிகள் அவசியமாய் இருந்து அதை வாங்கி கொடுக்க உங்களிடம் பணம் இல்லையா? உங்கள் வீட்டில் பானை காலியாகி கலசமும் உலரும் நிலையில் உள்ளதா? உங்கள் கால்நடைகளுக்கு தீவனம் வாங்கி போஷிக்க முடியாதபடிக்கு உள்ளதா? அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் வியாதியாயிருந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவர் கூறி அதற்கு உங்களிடம் பணம் இல்லையா? உங்களுக்கு தேவை உள்ளதா? நீ ஒரு பாவியா? உனக்கு தேவை அதிகமாக உள்ளதா? இன்றைக்கு தேவன் உன்னை அழைப்பாரானால் நீ இழந்து போகும் நிலையில் இருக்கின்றாய் என்று உணர்ந்திருக்கிறாயா? நீ தேவனிடமிருந்து ஓடி செல்லும் பின்வாங்கி போனவனாய் இருக்கிறாயா? நீ ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஆனால் நீ சரியா இல்லை என்று நீ அறிவாய். வார்த்தையின்படி சரியல்லவென்று உன் சொந்த மனசாட்சி உன்னிடம் கூறினது. உனக்கு ஒரு தேவை ஒன்று உள்ளதா? இந்த வார்த்தைகள் முள்ளுள்ள இடங்களிலோ கற்பாறைகளில் உள்ள இடங்களிலோ கல்லான இருதயங்களில் விழும்படியாக விட்டுவிட வேண்டாம். அவை நல்ல செழிப்பான் நிலத்தில் விழுவதாக. நீ வியாதியா இருந்து நீ சுகமடைய முடியாது என்று மருத்துவர் கூறி உன் வாழ்நாள் முழுவதும் அவரை சேவிப்பதாக நீ தேவனுக்கு வாக்களித்து அவர் தேவன் என்று நிச்சயமுடையவனாய் வந்து அவருடைய தேவையை சந்திப்பாய். உனக்கு தேவை இருக்குமானால் உன் கரத்தை முதலாவதாக தேவனிடம் உயர்த்தி உனக்கு ஒரு தேவை ஒன்று உண்டு என்று அறிவிப்பாயா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஓ கர்த்தாவே, இன்று காலை நான் பிரசங்க படத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக இக்கரங்களில் ஒன்றாகிலும் நீர் அறியாமல் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் நீர் தேவனாயிருக்கிறீர். ஒரு காசுக்கு இத்தனை அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று கூறியிருக்கிறீர். இந்த மாநிலரின் கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது நீர் எவ்வளவு விசேஷமாக காண்கிறீர். இவர்களுக்காக உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மரித்தாரே. இன்று காலை ஒரு அடைக்கலான் குருவி விடுவதை காண்பதை காட்டிலும் இவர்களுடைய கரங்களை நீர் எவ்வளவு விசேஷமாக காண்கிறீர். இன்று காலையில் ஒரு டஜன் அடைக்கலான் குருவிகள் ஒரு காசுக்கு கூட விற்கப்படாத நினைக்கிறேன். ஏனெனில் யாருக்கும் அவை அவசியமில்லை. அவைகளை வைத்து போஷிப்பது தொல்லையாகும். ஆனால் நீரோ அவை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறீர். அவைகளின் உடல்களில் உள்ள ஒவ்வொரு இறகையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஓ கர்த்தாவே, ஜெபத்துக்கு பதில் அளிப்பீராக. நீர் தேவன் என்றும் அது உம்முடைய ஆவி என்றும் இன்று காலை அவர்கள் உறுதி கொள்வார்களாக. இந்த நவீன கால மார்க்கத்தின் புத்தியீனமும் பகட்டும் அவர்களை விட்டு எடுபடுவதாக. ஓ நான் இன்ன சபையை சேர்ந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவதும் தேவனே அது அவர்களுடைய சிந்தையிலிருந்து இப்பொழுதே மறைவதாக. இந்த ஒரு நொடி பொழுதில் அவர்கள் நித்திய ஜீவனின் காட்சியை கிரகித்துக் கொள்வார்களாக. அப்பொழுது அவர்கள் அதை தேடி அதற்காக பசிக்கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவர் உண்டென்றும் அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்றும் நிச்சயமுடையவளாயிருப்பார்கள். பாவிகளுக்கு அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ஞானத்திற்கு கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாவார்களாக. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவதாக நீர் வாக்குறுதி இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் அவ்வாறு கூறியுள்ளீர். உமது வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறீர். நீர் தேவனிட நிச்சயம் கொண்ட ஒரு பின்வாங்கி போனவன் அவன் உம்மை விட்டு அலைந்து திரிந்தனர். அவர்கள் இன்று வருவார்களாக. ஏனெனில் நீர் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று கூறியிருக்கிறீர். இங்கு வியாதிப்பட்டோர் இருப்பார்களானால் நீர் தேவன் என்று அவர்கள் உணர்வார்களாக. நீர் உம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறீர். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி ஆக வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை செய்து கொண்டும் அவர்களுக்குள்ளாக இருக்கும் அந்த ஆவி அவர்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணெயோடும் கூட அவர்கள் இருக்க, பின்னர் புறப்பட்டு சென்ற ஜீவ அப்பமாகிய வார்த்தையோடும் கூட அவர்கள் இருப்பது, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து அவர்களுக்காக அரைக்கப்பட்டதாயும் புதிய ஏற்பாட்டில் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவதாயும் இருக்கிறது. அவர்கள் அந்த வார்த்தையும் அவர்களிடமுள்ள எண்ணெய் ஆகிய ஆவியையும் ஒன்று கலந்து பலிபீடத்தின் அருகில் நின்று, கர்த்தாவே, என்னிடம் உள்ளதெல்லாம் இவ்வளவு தான், இதை கொண்டு வருகிறேன் என்று கூறுவார்களாக. ஓ, அதை நீர் எவ்வளவாக அதிகரித்து தருவீர்.
சரித்திர பிரகாரமாகிய தேவனை அந்த காட்சியில் எப்படி அது கொண்டு வரும்? அது எவ்வளவாக யெகோவாவின் இருதயத்தில் பூரிக்க செய்து எனக்கு கீழ்ப்படியும் ஒரு பிள்ளை இருக்கிறான். அவனை நான் சோதனைக்கு உட்படுத்தினேன். அவனோ என்னை நேசிப்பதாகவும் என்னை விசுவாசிப்பதாகவும் நிரூபித்து விட்டான். நான் உண்டென்று அவன் நிச்சயமுடையவனாய் இருக்கிறான் என்று கூறச் செய்யும். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கும் இந்நேரத்தில் அதை அருள்வீராக. இப்பொழுது நம்ம தலைகள் வணங்கி இருக்கும் நேரத்தில் யாருக்காகிலும் தேவை இருக்குமானால் எழுந்து நிற்பீர்களா? இப்பொழுது அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமில்லாதவளாய் இருந்தால், அவர் தேவன் என்றும் ரட்சிப்பு சுகமளித்தல் எதுவாய் இருப்பினும் அவர் தமது வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்வார் என்றும் நீங்கள் உறுதி கொண்டிருந்தால், அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமுடையவளாய் இருந்தால் எழுந்து நில்லுங்கள். யாருக்காகிலும் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர் தேவன் என்று நீங்கள் நிச்சயமுடையவளாய் இருந்தால் எழுந்து நில்லுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை பரிசுத்தவான்களுடைய சபையில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் நின்று கொண்டிருப்பதனால் அதை செய்கிறீர்கள். அவர் தேவன் என்று நான் நிச்சயமுள்ளவனாய் இருக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய விண்ணப்பத்தை நேராக இரத்தத்தின் கீழ் நான் வைக்கிறேன் என்ற நிச்சயத்தை நான் உடையவனாய் இருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் எல்லா பாவத்தையும் அங்கே வையுங்கள். பாவம் என்பது அவிசுவாசம். நீங்கள் சபை அங்கத்தினராய் இருக்கலாம், ஆனால் நான் குறிப்பிடுவது பாவம் உங்கள் அவிசுவாசத்தை தான். அதை நீங்கள் பலியாக கிடத்துகின்றீர்கள். அதை நீங்கள் பலி செலுத்த போகின்றீர்கள். நீங்கள் சிலுவை அண்டைக்கு வருகிறீர்கள். உங்கள் அவிசுவாசம் அனைத்தையும் நீங்கள் பலியாக செலுத்தி அதை அவரிடம் சமர்ப்பித்து அவர் உண்டென்றும் அவர் பதிலளிக்க போகிறார் என்ற நிச்சயமுடையவளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அரைவிடமாக இருங்கள். கர்த்தாவே, நீரே தேவன். அவர்களுடைய எண்ணெயும் தானியமும் ஒன்று கலந்து இதோ உள்ளது. அவர்கள் அதை சிலுவை அண்டையில் கொண்டு வருகின்றனர். அங்கே தேவனுடைய அக்கினியானது அவருடைய இருதயங்களில் விழுந்து அவர்கள் உண்மையாக அதற்காக வருவார்களானால் அவருடைய பலியை அது பட்சித்து போடும். நீர் காட்சியில் வந்து தண்ணீர்களை எழுப்புவீர். நீர் பரலோகத்திலிருந்து அக்கினியத்தில் வந்து அவர்களுக்கு பலன் அளிக்கும்படியாக வானத்தையும் பூமியையும் அசைப்பீர். அவர்கள் விசுவாசிக்கிறது என்பதன் அறிகுறியாக தங்கள் கரங்களை மேலே உயர்த்தி தங்களையும் தங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உம்முடைய பலிபீடத்தின் மேல் கிடத்தி நின்று கொண்டிருக்கும் இந்நேரத்தில், ஓ பரலோகத்துக்கும் பூமிக்கும் தேவனே, பரலோகத்துக்கும் பூமிக்கும் நியாயாதிபதியே, பரலோகத்துக்கும் பூமிக்கும் நியாயாதிபதி நிச்சயமாக நீதி அருளுவார். நிச்சயமாக அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆண்களுடைய இருதயங்களையும் பெண்களுடைய இருதயங்களையும் இந்த ஜனங்களுடைய இருதயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். தேவனாகிய கர்த்தாவே, என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். ஏனெனில் இப்பொழுது என் ஊழியத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிவேன். நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டிருந்ததை நான் கண்டிருக்கிறேன். நீர் மனிதனுடைய இருதயங்களில் ரகசியங்களை ஆராய்ந்து அறிவதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு முறையும் கூட நீர் தவறினதில்லை. இங்குள்ள இத்தெருவில் நீர் அதை வாக்களித்தீர். அப்பொழுது முதலாவதாக இந்த காரியங்களை செய்ய நீர் ஆரம்பித்தீர். உலகத்தை சுற்றி 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 அநேக முறை நீர் என்னை பாதுகாத்து வந்தீர். தேவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அதை குறித்து நான் நிச்சயமுடையவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, இந்த உம்முடைய சேவைக்காக ஜனங்களுடன் கூட என்னையும் எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் பலியாக படைக்கிறேன். கர்த்தாவே, நான் மறுபடியுமாக உலகத்தை சுற்ற புறப்படுகிறேன். ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும். நான் எப்பொழுதாவது உம்மை அவிசுவாசித்திருந்தால் என் பாவத்தை எனக்கு மன்னித்தருளும். என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னித்தருளும். நீர் உண்டென்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலனளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அம்மாதிரியே என்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் இக்காலையில் நான் அறிக்கை செய்கிறேன். அவர்களுடைய பலவீனங்களையும் அவர்களுடைய சந்தேகங்களையும் அவர்களுடைய கரங்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்க நான் அறிக்கை செய்கிறேன். அவர்களுடைய பாவங்களையும் கர்த்தாவே, எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்கிறேன். உம்முடைய அங்கீகரிப்பின் முத்திரையோடு கூட உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பும். அதன் மூலமாய் நீர் தேவன் என்றும் எங்களை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய கரங்களில் எங்களை எடுத்துக் கொள்ளவும் நாங்கள் இழந்து போன யாவற்றையும் எங்களுக்கு மீட்டு தரும்படியாகவும் நீர் இப்பொழுது இருக்கிறீர் என்றும் அறியும்படியாய் செய்யும். அது எங்கள் சுகமாய் இருக்குமாயின் அது நூறத்தனையாய் திருப்பி தரப்படட்டும். அது எங்கள் ஆத்துமாவாய் இருக்குமாயின் அது தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்படுவதற்காக அது மலர்ந்ததாயும் பிரகாசிக்கின்ற பொருளாயும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாயும் எங்களிடம் வரும்படியாய் செய்யும். அது அவிசுவாசமாய் இருக்குமாயின் மலைகளை பெய்யத்தக்க விசுவாசத்துடன் அது எங்களிடத்தில் திரும்பி வரும்படியாய் செய்யும். அதை அழியும் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் பரிசுத்த ஆவியாக இந்த கண்டத்தில் மிகுதியாய் அசைவாடி ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்வதற்கென அவர்கள் மேலும்
அவர்கள் இருதயங்களிலும் அசைவாடுகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிறோம். அதை நீங்கள் உண்மையான அர்த்தத்தில் கூறுகின்றீர்களா? அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்தி அவரிடமிருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று கூறுங்கள். நாம் தலைகளை வணங்குவோம். இந்த கடுமையாக வெட்டும் செய்திக்கு பின்பு அது முரடாயும் கருட முரடான வழியிலும் அளிக்கப்பட்டது. ஆனால் அது உண்மை. நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்கள் தாழ்மையுடன் விசுவாசித்தால் அந்த நேர்வழியிலிருந்து உங்களை எதுவும் தள்ளிவிட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். சரியாக அங்கே நில்லுங்கள். நான் எவ்வளவு தான் பிரசங்கித்தாலும், நான் என்னத்தான் செய்தாலும், அல்லது வேறு மனிதன் என்னத்தான் செய்த போதிலும் நீங்கள் அதை உங்கள் சொந்த சொத்தாக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது ஒருபோதும் பயன் தராது. நீங்கள் உங்கள் இருதயம் முழுவதோடும் விசுவாசித்தால் நீங்கள் விரும்பும் அனைத்துமே, உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்திருந்தால் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். அதை நீங்கள் இனி ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம். நீங்கள் பின்வாங்கி போனவர்களாக இருந்தால் இன்று காலை நீங்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். உங்களுக்கு பரிசுத்த ஆவி அவசியமானால் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவர் எந்த சபைக்காகவும் ஸ்தாபனத்துக்காகவும் வேறு யாருக்காகவும் அதை மாற்ற மாட்டார். அது அந்த விதமாகவே பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அவருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டுமே அன்றி சபையின் தேவைகளை அல்ல, அவருடைய தேவைகளையே. அதை தான் நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீங்கள் வியாதியாய் இருப்பீர்களாயின் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று அவர் கூறியிருந்தால் நான் உங்களுக்கு விசுவாசமுள்ள ஜெபத்தை ஜெபித்து விட்டேன். நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் ஜெபித்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறீர்கள். அது அவ்வாறே நடக்க வேண்டும். எதுவும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது எவ்வளவு அந்தகாரமாக காணப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இன்னும் வியாதியாய் உள்ளது போல் இருக்கிறது என்பதாய் காணப்படலாம். அது அப்படி இல்லை. அது தேவதூதனின் சிறகுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டவையே, அவ்வளவுதான். அது ஆசீர்வாதத்தின் வடிவில் தேவனாகும். அது உங்களுக்கு அந்தகாரமாக தோன்றுகிறது. அதற்கு இன்னும் அருகில் சென்று அதை மறுபடியும் பாருங்கள். அது தேவன் அங்கு நின்று கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் காட்சி அல்லவா என்பதை பாருங்கள். நாம் தலைவணங்கி இருக்கும் நேரத்தில் நமது போதகராகிய சகோதரன் நெவிலிடம் ஆராதனையை ஒப்படைக்கப் போகின்றேன்.